கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 24ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சன்னதியை பெருக பண்ணுவேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னை ஆசீர்வதிப்பேன். இப்படி சொல்கிறவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், நான் ஆபிரகாமுடைய தேவன், நீ அதனால பயப்படாத. இந்த வார்த்தைகள் ஈசாக்கு கிட்ட சொல்லப்படுகிற வார்த்தையாக அங்கே காணப்படுகிறது. முந்தின சில வசனங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஈசாக்குக்கு நிறைய பிரச்சனைகள். போகிற இடத்திலெல்லாம் அவன் ஊற்றுக்கண்ணை தோண்டும் பொழுது தண்ணீர் வருகிறது. ஆனால் சில மனிதர்கள் அதை மூடி போடுகிறார்கள். இப்படியான சில காரியங்கள் அங்கே நடக்கிறதை நாம் அங்கே பார்க்க முடியும். எனினும் வேதவசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது, அப்படி பிரச்சனையின் மத்தியில் தான் ஆண்டவர் அவனுக்கு காட்சி அளிக்கிறார், தரிசனமாகிறார். நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், நீ பயப்படாத, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். எப்பொழுதெல்லாம் கலக்கங்களும் பயங்களும் நமக்கு வருகிறதோ, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாத, நான் உன் தேவன், அவர் என்னை ஆசீர்வதிப்பார், அவர் என் சந்ததியை பெருக பண்ணுவார். இதுதான் ஆண்டவர் நமக்குன்னு ஒரு சந்ததியை வச்சிருக்கிறாரு. அது எப்போ நிறைவேறும் நமக்கு தெரியாது, ஆனால் நிச்சயம் உண்டு. சோர்வில்லாமல் இருப்போம், உறுதியாய் பற்றி கொள்வோம். ஆண்டவர் அந்த மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அனுபவிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு மேலான வாக்கியத்தையும் கிருபைகளையும் தந்து நம்மை வழிநடத்தட்டும். கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் நீர். எங்கள் வாழ்க்கையிலும் உடைய வார்த்தையின்படி நாங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், எங்களை ஆசீர்வதித்து எங்களுடைய சந்ததியை நீர் பெருக பண்ணவும் போதுமானவராக இருக்கிறீர். அதற்காக நன்றி. தொடர்ந்து உடைய அனுக்கிரகம் எங்களை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.